Welcome to Master Computer Science Academy, Special Academy for Computer Science. பிஜிடிஆர்பிக்கு எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஏன்னா ஆனுவல் பிளானர் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கண்டினியூவாக வந்து டிஆர்பிலையும் வந்து அடுத்தடுத்த ஒர்க்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதால லாஸ்ட் 1 இயர் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் டிஆர்பிலையும் வந்து பெண்டிங்கில் இருந்த எல்லா ஒர்க்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரொவிஷ்னல் செகண்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நியூவாக ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து எல்லா ஒர்க்ஸுமே பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமும் வந்து நடத்தி முடிச்சுட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட் ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்து கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுலேயே நமக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து பிஜிடிஆர்பி நம்ம ஆனுவல் பேனலில் இருக்க மாதிரி ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா அட்லீஸ்ட் செப்டம்பர்லையாச்சும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கண்டிப்பாக எக்ஸாம் வந்து டிசம்பரில் இல்லை அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி மேக்ஸிமம் வந்து ஜனவரி வரைக்கும் போகலாம். அதுக்குள்ளே நமக்கு எக்ஸாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டிப்பாக வந்து கிளியராக வந்து டிஆர்பியோட செயல்பாடுலேயே வந்து நமக்கு தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இன்னும் ஒரு 7 to 8 months ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதோட ரிசல்ட் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். எஸ்பெஷலி இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, ப்ரைவேட் காலேஜஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களுக்கான கோல்டன் டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் வெக்கேஷன். இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்து விட்டுருவாங்க. மே மந்தில் ஸ்கூல் இருக்காது. இந்த ஏப்ரல் லாஸ்ட் வீக்லேயும் வந்து நமக்கு இருக்காது. மோஸ்ட் ப்ராபப்ளி ஜூன் ஃபஸ்ட்டு வீக்லேயும் வந்து நமக்கு வெயில் காரணமாக வந்து ஸ்கூல்ஸ் இருக்காது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ப்ரைவேட் ஸ்கூலில் லீவ் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். பட் என்ன பண்ணாலுமே வந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், எதனா ஒரு ஸ்கூலோட ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். அப்படின்னும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து டைம் நிறையா இருக்கும். அந்த டைமை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தாலுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த டைமை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு 2 months நீங்கள் யூஸ் பண்ணிங்க நல்லா அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கிடைக்கும். அதே மாதிரி காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து செமஸ்டர் எக்ஸாம், மாடல் எக்ஸாம் வந்துடும். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் எதுவுமே இருக்காது. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. இந்த டைம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் வெட்னஸ்டே ஏப்ரல் 23rd அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நியூ பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? புதுசாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆன்லைன் கிளாஸ். நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் நம்மளோட அட்மிஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் நம்ம பண்ணுற லாஸ்ட் பேட்சாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே வந்து நமக்கு முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம லாஸ்ட் டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பேட்ச் வந்து நம்மளால் வந்து ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய டெஸ்டர்ஸும் வந்து நம்மளால் எழுதி பார்க்க முடியாது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் வந்து லாஸ்ட் பேட்சாக இருக்கும் இந்த பிஜிடிஆர்பிக்கானது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு எந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட அட்மிஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த ஒரு எக்ஸாமை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு நமக்கு வேக்கன்சிஸ் வராது. இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 2000+ வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுவாங்க. இந்த பல்க் வேக்கன்சிஸ்லாம் திரும்ப வரத்துக்கு நமக்கு 4 to 5 இயர்ஸ் கண்டிப்பாக வந்து ஆகும். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வேக்கன்சி இப்போ நிறையா இருக்குது. இதுக்கப்புறம் வந்து திரும்ப வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டவுட்டு தான். அதனால் இப்போ இருக்க வேக்கன்சியை கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடுங்க. உங்களோட லைஃப் வந்து எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, உங்களுக்கே வந்து தெரியும். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக நீங்கள் ஆகிட்டீங்க, ஒரு பிஜி அசிஸ்டண்ட்டாக ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட க்ரோத் லெவல் வந்து உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து சொல்கிறத விட நீங்கள் வந்து அதை அனுபவிக்கும் போது உங்களுக்கு வந்து தெரியும். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கான்செப்ட் படிக்கிறத விட டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும், எப்படிலாம் கொஷின்ஸ் வரும்னு சொல்லி அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? வேறு எந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.